நீங்க அதிகமா கூகுள் சர்ச்சஸை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம இந்த ஒரு வீடியோவ பாருங்க. ஸோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற இந்த ஒரு 7 விஷயத்தங்கள நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சிறை தண்டனை யாராலயும் தடுக்க முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வீட்ல இருக்கிறவங்களையும் சரி, யாராலுமே உங்கள காப்பாத்த முடியாது. சிறை தண்டனை கன்ஃபார்ம்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். மறக்காம பாருங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட லைக் வீடியோ கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45,000 தடவைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம இந்தியாவிலும் சரி, வேறு அதர் கண்ட்ரிலும் சரி, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் ஃபேமஸாக இருந்தது கூகுள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 விதமான சர்ச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 இல்லைனா 7 ஆண்டு வரை சிறை தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லோரும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கூகுளில் சர்ச் பண்ண சொல்ல ஒரு சர்ச்சுக்கு எத்தனை ரிசல்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ கிட்டத்தட்ட 99,000 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 1,00,000 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் நம்ம சர்ச் பண்ண உடனே நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து அவ்வளோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை சர்ச்சஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 45,000 சொன்னோம். ஆனால் வேர்ல்டு லெவலில் செக் பண்ண சொல்ல 8.5 மில்லியன் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் தேடப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 4.97 பில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா கூகுளை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமுமே. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க டேரெக்டாக என்ன சர்ச் பண்ணுறாங்கன்னா கூகுளில் வச்சு ஸோ எப்படிலாம் ஒரு மர்டர் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்தா யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. அதனால் கூகுள் பார்த்து இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த மாதிரி 5 விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு 5 இல்லைனா 7 ஆண்டு வரை சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ எப்படின்னு தெரியல. இனிமேல் நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணியிருந்தால் கூட அதை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் நான் உலக மக்களின் 91% பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சை பார்த்தீங்கன்னா வழியாகவே நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 3 சர்ச்சஸ்க்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு எதனா ஒரு டவுட்டு வந்து எதை பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் 2024 வெளியான கணக்கெடுப்பு ஸோ மோஸ்ட்டாக எதை சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு 5 விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணி நிறைய சம்பவங்களும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் இதை சர்ச் பண்ணக்கூடாதுன்னு கூகுளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி மீறியும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களை அவங்களே கூகுளே ட்ராக் பண்ணி இங்கே போலீஸ்கிட்ட உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்கோடு ஆணிவேரோடு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதான் இங்கே முக்கியமான விஷயம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் எது பண்ணாலும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் சர்ச் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தவங்க வந்து எப்படி தெரியுமா, சமையல் டிப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. தங்க விலையோட ரேட்டு, ஸ்மார்ட் ஃபோன், டிவி, ஆன்லைன் பேக்கிங் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி கூகுள் தளத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதா அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. கூகுள் சர்ச்சில் கொண்டு இந்த மாதிரி விஷயத்துங்களை தேடவே தேடாதீங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா குழந்தைகள் மற்றும் சீரார் ஆபாச படங்கள் மற்றும் அது தொடர்பான தகவல்களை ஒருபோதும் கூகுள் சர்ச்சில் தேடக்கூடாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதை விளக்கமாக சொல்ல விரும்பல, உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்து எப்படின்னா வெடிகுண்டு வெடிமருந்து தயாரிப்பது என்பது எப்படி கூகுளில் தேடவே கூடாது. செகண்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெடிகுண்டு வெடிமருந்து தயாரித்து பார்த்தீங்கன்னா பல மர்டருங்களை பண்ணிக்கிறதா ஒரு நியூஸில் வந்திருந்து. ஸோ அதை நான் பார்த்தேன், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதையும் சர்ச் பண்ணாதீங்க. தேர்டாக என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். துப்பாக்கி செய்வது எப்படி, பீரங்கி செய்வது எப்படி, ராக்கெட் லான்ச் செய்வது எப்படி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சர்ச்சே பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க கூகுளே. அடுத்து என்னென்னா நீங்கள் ஐடி சம்மந்தமாக இருந்தாலும் டெக்னாலஜிக்கல் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கூகுளில் போய் எக்காரணத்தை கொண்டு ஹேக்கிங் எப்படி செய்வது, ஸோ ஹவு டு ஹேக் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சர்ச்சே பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் முக்கியமாக மெயின் தண்டனையே கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்தவங்களோடது ஹேக்கே செய்யக்கூடாது. ஸோ இதையும் முன்னெச்சரிக்காங்க. நம்ம கூட இருக்கிற பல விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ நார்மல் சர்ச்சில் பண்ணால் தான் கண்டுபிடிச்சிடுவாங்க. போலீஸ் கூகுளும் கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம இக்னட் மோடில் போய் பண்ணாங்க, விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் இக்னட் மோடில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் உங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா கூகுள் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன உங்கள் டேட்டா பேஸ் நீங்கள் சர்ச் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட அவங்க கொடுத்தாங்கன்னா அடுத்து உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரது யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அவேர்னஸோட பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.